Hi, I want to share some interesting news with you. ஒரு டியூஷன் மாஸ்டர் வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாரு, எல்லாருமே எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். யாராவது ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா ஐ வில் பி ஹிட்டிங் யூ வித் ஹாட் அயர்ன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சூடு கம்பி காய்ச்சல் நம்ம முதுகுல வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் பசங்க எல்லாரும் ரொம்ப பயந்து நல்லா படிக்கணும்னு சொல்லி படிச்சு நல்லா எக்ஸாம் எழுதுறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா ஒரு பையன் மட்டும் பெரிய ஸ்கோர் 35 கிலோ வாங்கியிருக்கிறாரு. ஸோ அதனால அந்த பையனுக்கு பயங்கரமான ஒரு பயம், நம்ம சார் கிட்ட போனோம்னா நம்மள கண்டிப்பா சூடு கம்மி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லை. பட் ஹி ஹேவ் டு கோ ரைட். ஸோ போயிட்டு சார் கிட்டையும் காமிக்கிறான். அந்த சாரும் சொன்ன மாதிரியே சூடு கம்பி எடுத்து வந்து வைக்கிறேன்னு சொல்லி திரும்பி நெல்லு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லிட்டு அவரும் போயிட்டு ஒரு கம்பி எடுத்து வந்து முதுகுல வச்சிருக்கிறாரு. பட் நாட் த ஹாட் அயன்ஸ், வந்து ஒரு கோல்ட் அயன் தான் வந்து அந்த சார் வச்சிருக்காரு. விச் இஸ் த ஃப்ரீசர்ல இருந்து ஒரு அயன் இரும்பு கம்பியை கொண்டு வந்து அந்த பையனோட முதுகுல வந்து வச்சிருக்காரு. பட் சர்ப்ரைசிங்லி அந்த பையனோட உடம்புல நடந்த ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சூடு கம்பி வச்சா எப்படி ரியாக்ஷன் ஆகுமோ, லைக் கொப்பளமோ பிளிஸ்டர்ஸோ எப்படி வருமோ அதே மாதிரிதான் அந்த பையனுக்கு நடந்திருக்கு. சயின்டிபிக்கா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா, ரிசர்ச் ப்ரூவ் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சயின்டிபிக்கா என்கிட்ட பேப்பர் இல்ல. ஆனா த சயின்ஸ் பிஹைண்ட் திஸ் இஸ் ரியல். இதுக்கு பேர் தான் நாசிபோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நாசிபோ எஃபெக்ட் அப்படின்னா நம்மளுடைய பயமே நம்மளோட சிம்டம்ஸ் எல்லாம் அதிகமாக்கி கொடுத்துரும். ஆஸ் அ பிசியோவா ஐ கேன் சி மெனி பேஷன்ஸ் சேயிங் தட் மேம் எனக்கு வந்து எம்ஆர்எல் டிஸ்க் பல்ஜ் இருக்கு, ஸோ டாக்டர் வந்து என்ன வந்து குனியக்கூடாது நிமிரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அண்ட் வந்து ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றத பிளைண்டா பிலீவ் பண்ணிட்டு அவங்க எந்த மூமெண்ட்டுமே பண்ணாம அப்படியே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமான மசில் ஸ்டிஃப்னஸோட வந்துட்டு வராங்க. அது வந்து நம்ம சொன்னாலும் அவங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. பிகாஸ் நெகட்டிவ் இம்பாக்ட், லைக் நமக்கு ஏதாவது குனிஞ்சா வந்துட்டு ஏதாவது ஆயிடுமோ நினைச்சு 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 அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறதுனாலதான் அவங்களுக்கு ஆக்சுவலி பெயின் வருது. எம்ஆர்ஐல டிஸ்க் பல்ஜ் இருந்தாலும் பேஷண்ட்ஸ்க்கு வந்து சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாமலும் இருக்கிறாங்க. எம்ஆர்ஐல டிஸ்க் பல்ஜ் எல்லாம் எதுவும் கிடையாது, சூப்பரா நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லியும் பேஷண்ட்ஸ்க்கு சிம்டமேட்டிக்காவும் இருக்கிறாங்க. என்ன சொல்ல வரேன்னா, சோ டோன்ட் பிளைண்ட்லி பிலீவ் எம்ஆர்ஐ. இட் இஸ் டயக்னாஸ்டிக் டூல் தான், உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு செக் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் அதை நீங்க ரிலே பண்ணிக்காதீங்க. உங்களுடைய பாடியை வந்து நீங்க அனலைஸ் பண்ணுங்க, உங்க பாடியை நீங்க லிசன் பண்ணுங்க. பயப்பட வேண்டாம். ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோட மூவ்மெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய ரெக்கவரி வந்துட்டு சூப்பரா இருக்கும். இல்லாட்டி வந்துட்டு ஒரு பயத்தோட என்ன ஆகுமோ நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதோட எஃபெக்ட் உங்க பாடியில வந்து நடக்கும். விச் இஸ் நாசிபோ எஃபெக்ட். சரியா? ஆக்சுவலி திஸ் இஸ் அன் அவேர்னஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்க பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பெயின் வந்து மாறி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் டூ ஷேர் திஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் டூ. யாரெல்லாம் ரெக்கவரிக்கு போய்கிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் நெகட்டிவிட்டியோட இல்ல பாசிட்டிவிட்டியோட அப்ரோச் பண்ணுங்க. பயத்தினால ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. அதனால பயப்படாம பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ரெக்கவரி ப்ராசஸை வந்து ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பா பாடி will give you the best results. I hope this video helped you a lot. Thanks for watching. Follow for more content and stay blessed everyone.